நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்காரு. தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். மகர ராசி, ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல, எந்த மாற்றமும் இல்லை, நிலையாக உட்கார்ந்துருக்கார். பொதுவாகவே நிலையான் என்று பேசக்கூடிய கிரகங்களில் முதல் கிரகம் சனி பகவான் தான். நிலையான் என்று பேசக்கூடிய கிரகத்தில் முதல் கிரகம் சனி கிரகம் தான். ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கிரகம். சார் உண்மையிலே சொல்கிறேன், மகர ராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மகர ராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஏன் இன்னும் கஷ்டப்படுறீங்க? மகர ராசி அன்பர்களே, எப்பவோ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போ குரு பகவான் உச்சம் அடைந்து 3-12 7ஆம் இடத்தில் இருந்தால், 7ம் ஒரு அசுபஸ்தானம்தான். அப்போ 3-12 அசுபர் 7ஆம் இடத்தில் இருந்து உச்சம் பெற்று பார்க்கின்ற போது அது ஒரு யோகம், அது ஒரு அதிர்ஷ்டம், அது ஒரு நன்மை. அது ஏனோ இந்த மகர ராசிக்கு அது இன்னும் புரியல. இது எப்படி நாம் ஜெயிக்கிறது, இது எப்படி நாம் வாங்கிக்கிறது, இந்த கால நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது, இதெல்லாம் இன்னும் தெரியல. அப்போ மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம், அற்புதமான கால நேரம். கால நேரம் கை கொடுக்கும். எதை எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம். குரு பார்க்குறாரு, சனியுடைய பார்வை இல்லை.
ராகுவுடைய பார்வை இல்லை, கேதுவுடைய பார்வை இல்லை. அப்போ அசுப கிரகங்களுடைய பார்வையில் இருந்து மகர ராசிக்கு விடுதலை. அதிலும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார், 8ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார், 9ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். 7, 8, 9, 10 4 இடத்துலையும் 4 கிரகமும் சுப கிரகங்களாக அமைந்து 4மே உங்களை ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது 7, 8, 9, 10 பாவங்கள் சிறப்பாக வேலை செய்கின்ற போது நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் தப்பிச்சு வரக்கூடிய நல்ல நேரம். கைவிட்றாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மகர ராசி அன்பர்களே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரிதான். சாமி, நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன் சாமி, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவங்க ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறாங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 8லேருந்து 10 கோடி ரூபாய் பிஸ்னஸ் வெறும் பிளாஸ்டிக்கில் பண்ணுறாங்க, பெரிய அளவில் பண்ணுறாங்க. மகர ராசி. சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு 2வது அஃபேர் இருக்குது சாமி, இப்படி கொண்டு போகணும், அதை கொஞ்சம் பிரிவுகள் இருக்குது அப்படின்னார். அப்போ மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகள் வேண்டுமானால் தொழிலில் குடும்பத்தில் அல்லது வெளியில் சமுதாயத்தில் எதிரிகளுடைய தொந்தரவுகள், நல்லா பேசி பழகக்கூடியவங்களே எதிரிகளாக மாறிவிடுவது, நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள், உறவு முறைகளில் இருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தவங்க, இவங்க எல்லாம் அகெயின்ஸ்டாக மாறிவிடுவது, அதிலெல்லாம் கூட கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாமும் விலகும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அப்போ மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகக்கூடிய நேரம், வெற்றி பெறக்கூடிய நேரம், வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். இதுதான் சிறப்பு, இதுதான் யோகம். கைவிட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நான் எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க சாமி, எப்படியாவது நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும் சாமி, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க. நான் முன்னுக்கு வரணும், நான் செட்டில் ஆகணும், லைஃப்பில் கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், இல்லை பிஸ்னஸ் செட் ஆகணும், இல்லை இந்த ப்ராப்ளத்தை விட்டு எனக்கு வெளியில் வரணும் சாமி, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது வழிகாட்டுங்கன்னா, அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் மகர ராசி அன்பர்களே.